வருக வருக என வரவேற்கின்றோம். இங்கு நெல் வகைகள், சிறுதானிய வகைகள் மற்றும் பருப்பு வகைகளை காட்சிப்படுத்தியுள்ளோம். தெரிந்து கொள்வோம் வாருங்கள். கருப்பு கவுனி அரிசியில் வைட்டமின் B2, வைட்டமின் E இருக்கிறது மற்றும் ஆஸ்துமா பிரச்சனையை தடுக்கின்றது. கொள்ளு உடல் எடையை குறைக்க உதவுகிறது. நெஞ்சு சளி, காய்ச்சல், தொண்டை வலி போன்றவற்றிற்கு சிறந்த உணவு மற்றும் மருந்து. கோதுமையில் சிங் சத்து அதிகமாக உள்ளது. கோதுமையில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக உள்ளது. நன்றி. தட்டைப்பயிரில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது. இது செரிமான மண்டலத்தை சீராக செயல்படுத்த உதவுகிறது. கருப்பு சுண்டல் இதில் உள்ள நார்ச்சத்துகள் சீரான சக்தியை மேம்படுத்த உதவுகிறது. கம்பு உடல் சூட்டை குறைக்கிறது. உளுந்து இதில் அதிக நார்ச்சத்து உள்ளது. பொன்னி அரிசி, புழுங்கல் அரிசி போன்ற பல நன்மைகளை கொண்டுள்ளது. இதில் கார்போஹைட்ரேட் என்கிற வைட்டமின் இருக்கிறது. குதிரைவாளியில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. கருப்பு கவுனி இதில் செரிமானத்திற்கு உதவுகிறது. தட்டக்கொட்டை வைட்டமின் சத்து உள்ளது. வணக்கம், என் பெயர் கிஷான். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று விதைக்கும் விதை முள்ளங்கி விதை. முள்ளங்கி விதை நீர் உள்ள காய்கறி ஆகும். நன்றி. வணக்கம், என் பெயர் ரித்திக். நான் 5ஆம் வகுப்பு பிரிவில் படிக்கின்றேன். நான் இன்று விதைக்கு போகும் விதை மிளகாய். இதில் காரத்தன்மை அதிகமாக உள்ளது. இதை சமைக்க பயன்படுத்துவார்கள். நன்றி. விதைக்கும் விதை ராகி. இதில் இரும்பு சத்து நிறையாக உள்ளது.